சிந்துவருவி சீரியல் இனிவரப்பர் எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அன்னபூர்ணி அசிகைய பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடா, என் பொண்ணோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியது, என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டியடா அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு காயத்ரி, இந்த பொறுக்கி கட்டின தாலியை முதல்ல உன் கழுத்துல இருந்து கழட்டி அவன் முகத்திலேயே விட்டேறி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காயத்ரியோ ரொம்பவே சந்தோஷமா அந்த தாலியை கழட்டி நம்ம யசிக்க மூஞ்சிலே தூக்கி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த யசிக்க இருந்துட்டு, இங்க பாரு காயத்ரி, என்ன மன்னிச்சிரு காயத்ரி, என்னதான் இருந்தாலும் உன் கழுத்துல தொட்டு தாலி கட்டினவன் நானு, என்னோட தாலியை போய் நீ தூக்கி போடலாமா? அது மிகப்பெரிய தப்பு காயத்ரி, முதல்ல இந்த தாலியை உன் கழுத்திலே போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே காயத்ரிக்கு பயங்கர கோவம் வந்து யசிக்க பல்லார்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இங்க பாருடா, நீ எனக்கு புருஷனும் கிடையாது, நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, இதனால் வரைக்கும் நான் செலியனை மட்டும்தான் என் மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியலடா. நீ என்கிட்ட என்ன சொன்ன? செலியனையும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல. இங்க பாரு, நீ இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகியா இருப்பன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. செலியனை என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன போதெல்லாம் நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா எல்லாத்துக்கும் காரணமா நீ தானே இருந்திருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிருக்கே அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. அன்னபூர்ணி இருந்துட்டு காயத்ரி கிட்ட, இங்க பாரு காயத்ரி, உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே, என்னை மன்னிச்சிரு காயத்ரி, இப்போ உன் மனசுக்கு பிடிச்ச செலினையே உன் கூட நான் சேர்த்து வைக்க போறேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். என்னோட பொண்ணு உங்களை உசுருக்கு உசுரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா உங்களை விட்டுட்டு நான் ஒரு பொறுக்கிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதனால் வரைக்கும் என் பொண்ணு அந்த பொறுக்கி கூட சேர்ந்து வாழவே கிடையாது. என் பொண்ணை நீங்க வருங்காலத்துல கஷ்டப்படுத்த மாட்டீங்களே இதை சொல்லி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் சதி பண்ணி இப்படி ஒரு கேடுகிட்ட வேலையை பார்த்து காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக காயத்ரியை சந்தேகப்பட போறேன்? கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையும் எப்பவுமே நான் காயத்ரியை கைவிடவும் மாட்டேன், அவளை சந்தேகப்படவும் மாட்டேன். அவதான் எனக்கு உசுரே. இதனால் வரைக்கும் நான் அவளை நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் என்னால காயத்ரியை மறக்கவே முடியல. ஆனா கடவுள் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு செலியன் ஒரு பக்கமும் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டி தீக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி இருந்துட்டு பயங்கர எமோஷனலா அப்படியே வந்து நம்ம செலியனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க செலியன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. என்னோட அம்மா சொல்லியிருந்தாலையும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிருங்க செலியன் அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாரு காயத்ரி, நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலை. அங்கே இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்கவே தேவையில்லை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். இனிமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செலியன் சொல்லவும், இதில் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிவா, ஆறுமுகம், பைரவி, அன்னபூர்ணி எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட, இங்கே பாருங்க பெரியம்மா, நம்ம காயத்ரியையோ செலியனையோ சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்களுக்கு உடனடியா நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம யசிக்க இருந்துட்டு, இங்க பாருங்க, ஏன் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா? காயத்ரியை கல்யாணம் பண்றதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி தெரிஞ்சிருந்தோம் எப்படி காயத்ரி என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க அப்படின்னு இவர் அதாவது செலியனை பயங்கர கோவத்தோட திட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம யசிக்கே. இங்க பாருங்க, உங்களால யாருமே என்கிட்ட இருந்து காயத்ரியை பிரிக்கவே முடியாது. நீங்க என்னதான் காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாலும், கல்யாண மேடை வரைக்கும் போனாலும் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வந்துருது அன்னபூர்ணிக்கு. இங்க பாருங்க சஞ்சய், முதல்ல இந்த பொறுக்கி நாயை இங்கிருந்து கூட்டிட்டு போ. இனிமே ஜென்மத்துக்கும் இவன் வெளியவே வரக்கூடாது. எத்தனையோ தப்பு பண்ணியோ இப்ப வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கா, இனிமேலும் இவன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், நம்ம பைரவி இருந்துட்டு, சஞ்சய் அத்தை சொல்றது சரிதான், எத்தனையோ தப்பு பண்ணியோ இவன் எப்படியோ ஜாமீன்ல வெளியே வந்தான், இனிமே இவன் ஜாமீன்ல வெளியே வரவே கூடாது, இனிமே இவன் வெளியே வராத மாதிரி ஏதாவது பண்ணு, அந்த மாறனையும் வெளியே விட்டுறாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்கம்மா, இவனை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப தேவலாமா, நானே இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுறமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே இங்க பாரு ஆறுமுகம், அதெல்லாம் வேண்டாம் விடு, இனிமே காயத்ரியோட வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா மாத்துறதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகத்தை
கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு செலியனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களாம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லவும், இங்கே பாரு காயத்ரி, உன்னோட சந்தோஷத்தை தெரிஞ்சே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஆனால் அது எதுவுமே நான் தெரிஞ்சுக்காம உனக்கு ஏதோ ஒரு கல்யாணத்தை என்னோட கௌரவமோ என்னோட மானமோ போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு கல்யாணத்தை நான் உனக்கு பண்ணி வச்சேன். அந்த கல்யாணத்தால் நீ எவ்வளோ மன உடைச்சலாக இருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவ்வளோ கஷ்டத்தையும் எனக்காக தான் தாங்கிக்கிட்டு இருந்திருக்க. இனிமேலும் அந்த கஷ்டத்தை தாங்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது. இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இனிமேல் கண்டிப்பாக யாருமே உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கவே முடியாது. அப்படியே உன்னோட சந்தோஷத்தை யாராவது கெடுக்க நினச்சாங்கன்னா அவங்கள நான் சும்மாவும் விட மாட்டேன். நீ கவலையே படாத காயத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மகாக்கு ரொம்பவே கோவம் வருது. தன்னோட தம்பியோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு எப்படி காயத்ரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்ம என்னதான் இந்த வீட்டில் பிளான் போட்டாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்மளை ஒரு மனுஷா கூட மதிக்க மாட்டாங்க. இனிமே இந்த வீட்டில் அன்னபூர்ணின்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது. அன்னபூர்ணி இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாகுது. இவ நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தானே இவளை இன்னைக்கே உசுரோட வச்சு கொல்லணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கத்தியை எடுத்து அப்படி கோவமாக குத்துறதுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் அப்படியே போய் அதாவது நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணியோட வயிற்றுல கத்தி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து இருந்துட்டு அந்த கத்தியை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே விடுங்க விடுங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு நம்ம மகாவை அப்படியே பிடிச்சி இழுத்து பக்கம் விட்டுடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணீங்க? அதுவும் அன்னபூர்ணி பெரியம்மாவோட உசுரவே எடுக்க நீங்கள் துணிஞ்சிட்டிங்களா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, இப்போ வரைக்கும் நீ என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னவே இப்படி ஒரு நிலைமையில ஆக்கி வச்சுட்டே, எதுக்காக என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, என்னோட தம்பியோட வாழ்க்கையை சீரழிச்சு இப்போது அவன் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னை வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிந்து என் பையன் கூட இருந்தா என் பையனோட உசுறு போகும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்காம சிந்துவை இந்த வீட்டிலே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட பையன், என்னோட தம்பின்னு எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்து வச்சுருக்கீங்க. உங்களால் தான் என்னோட பையன் வாழ்க்கையும் என் தம்பி வாழ்க்கையும் சீரழிஞ்சு போச்சு. நான் இப்போ வெளியே இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணமான நீங்கள் இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாது. நீங்கள் நாட்டுக்கிட்டு செத்துருங்க. எதுக்காக உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாக்க பிடுங்குற மாதிரி நம்ம அன்னபூர்ணியை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், யார்கிட்ட என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு பயங்கர கோபமாக பேசவும், இதெல்லாம் கேட்ட நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, நீ உன்னோட பெரியம்மா படிக்க வச்சதுனால மட்டும் உன்னோட பெரியம்மா உனக்கு அம்மா ஆயிட முடியாது. நான் தான் உன்னை பெற்று 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா. ஆனால் என் மேலே துளி கூட உனக்கு பாசமே கிடையாது. இல்லை, நீ சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு நான் என்னெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை, உன்னோட பெரியம்மா தான் உனக்கு பெருசாக தெரியுறாங்க, அம்மா உனக்கு பெருசாக தெரியல, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால நீங்கள் தப்பு பண்ணதாக தான் நான் சொல்லுவேன். எப்படி உங்களாலலாம் இப்படி தப்பு பண்ண முடியுது? இங்கே பாருங்கம்மா, எனக்கு நீங்கள் அம்மாவாக தானே இருக்கீங்க. நான் என்ன மட்டும் என்னோட பெரியம்மா எப்படி வளர்த்துருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் இல்லம்மா. ஏமா இப்படி ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, இங்க பாரு சிவா, இனிமே உன்னோட வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சிந்து கூட இருந்துனா உன்னோட வாழ்க்கை நாசமா போயிடும். அதே மாதிரி இந்த அன்னபூர்ணி உன்னை சந்தோஷமா நிம்மதியா வாழ விடவே மாட்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. இனிமே அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரவே மாட்டான். இப்போ நான் யாரை நினைச்சு சந்தோஷப்படட்டும்? இது எல்லாரும் நினைச்சு சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதா? அதனாலதான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த இந்த அன்னபூர்ணியை நான் சாவடிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சிவா ஓடி வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணிக்கு பிபி ஹை ஆயிட்டுக்குது, அதனால பிபி டேப்லெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது கிட்லேயே வச்சுருப்பாங்க. நம்ம சிவா இருந்துட்டு அந்த பிபி டேப்லெட்டை எடுத்து அன்னபூர்ணிக்கு போட வைக்கிறாங்க. போட்டதுமே அ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம அன்னபூர்ணி நார்மலா ஆகுறாங்க. ஆன உடனே இங்க பாரு இங்க பாரு மகா, என்ன மகா உன் மனசுல இவ்வளோ வன்மத்தையும் வச்சுன்னு தான் இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தில் இருந்திருக்கியா நீ? இங்க பாரு, நீ இப்போ வரைக்குமே இது நம்ம குடும்பமா நினச்சி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது உன் மனசுல எவ்வளோ வன்மத்தையும் விஷத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு பதில் சொல்ல வைக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக பதில் சொல்லணும்? எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறவங்க உனக்கு பதில் சொல்லணும்? இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினச்ச நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக வாழ வேண்டியவன்னு தெரியுமா? இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டியே, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னோட வயிற்றெரிச்சல் உங்களை யாருமே சும்மாவே விடாது. இங்கே பாருடி, என் தம்பி கூட சேர்ந்து வாடுறதுல உனக்கு என்னடி கஷ்டம், என்னடி நோகு அப்படின்னு பயங்கரமாக ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ்லேயே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டதை நம்ம காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே மரியாதையே கிடையாது. எப்படிங்க நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசலாம்? இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இங்கே பாருங்கம்மா, முதல்ல இவங்கள வீட்டை விட்டு துரத்துங்கம்மா. இந்த வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இவங்கள வீட்டை விட்டு துரத்தணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் வீட்டை விட்டு துரத்திட முடியுமா? அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியை கெடுத்து விட தான் நான் பார்ப்பேன். யாரும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியாது, இருக்கவும் விட மாட்டேன். என் தம்பியோட வாழ்க்கையோ என்னோட வாழ்க்கையோ சீரழிச்சிட்டிங்கல்ல, இனிமேல் யாருமே நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஆறுமுகம் இருந்துட்டு, சித்தி என்ன சித்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இத்தனை வருஷமா இவ்வளோ வன்மத்தையோடையும் இவ்வளோ ஆவேசத்தோடையும் தான் நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தீங்களா? எப்படி சித்தி உங்களால் இப்படி ஒரு எண்ணத்தோடு இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்த முடிஞ்சு? அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்கள் தம்பியும் தான் காரணமா? இத்தனை வருஷமாக தெரியாமல் நாங்கள் எங்கேயோ எங்கள் எதிரியை தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வீட்லேயே எதிரியை வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியே தேடிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் எதிரியை வீட்டில் வச்சுருக்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. முதல்ல வெளியே போங்க சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, என்ன நண்டு சிந்துக்கெல்லாம் இப்போ கொடுக்க முடிச்சிருச்சுல்ல, இப்போ பாருங்க என்னோட ஆட்டத்தை பாருங்க. கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிற யாரோட நிம்மதியும் நான் யாருமே நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். யாரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது, அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அன்னபூர்ணிக்கு பொறுமை இழந்து நம்ம மகாவோட அதாவது கழுத்தை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போய், இங்கே பாரடி, இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது. இவ்வளோ நேரம் உனக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் உனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலையும் இந்த வீட்டு பக்கம் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிட போற அப்படின்னு கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்களே, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ரொம்பவே சவால் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து இருந்துட்டு கையில் ரத்தத்தோட ஒழுகிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சிவா இருந்துட்டு, சிந்து என்னாச்சு சிந்து? ஐயோ, கை ஃபுல்லாக எவ்வளோ ரத்தம் பாரு, உன்னை யாரும் கத்திய கையால் பிடிக்க சொன்னது, தட்டி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு டாக்டரே, பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கை ரெண்டும் இப்படி வெட்டியிருக்கு பாரு அப்படின்னு நம்ம சிவா திட்டிக்கிட்டே நம்ம சிந்துக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி சிந்துக்கிட்ட வந்து, இங்கே பாரு, என்னோட உசுரவை காப்பாற்றிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உசுரையையும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்க கடமை எனக்கு இருக்குது. அது கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் நான் தவற விட மாட்டேன், அதை கண்டிப்பாக நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்படி ஒரு பொண்ணை தான் நம்ம வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஏதோ ஒரு மனசு ஓரத்தில் தோணிக்கிட்டு தான் இருக்குது.
இருந்தாலையும் பொய் சொல்லி தானே என்னோட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இங்கே பாரு, அதுக்காக உன்னை மன்னிச்சு என்னோட பையன் கூட சேர்ந்து வாழ வச்சிருவேன்னு மட்டும் நினச்சி பார்க்காத. கண்டிப்பாக அது எந்த ஒரு ஜென்மத்திலையும் நடக்கவே நடக்காது. என் பையன் கூட சேர்ந்து வாழ்கிற தகுதியை நீ எப்போவோ இழந்துட்ட. இனிமே என் பையன் கூட சேர்ந்து உன்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, சிந்துவை நீங்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. சிந்துவோட நல்ல மனசு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். இல்லைனா ஸ்னேகா மாதிரி ஒரு கேடு கட்டவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு என்னையும் சிந்தையும் சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துக்கு கையெல்லாம் கட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு செலியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. அப்புறம் நம்ம நிச்சயதார்த்தம்லாம் வேண்டாம், டைரெக்டாக நம்ம கல்யாணத்தையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காயத்ரி முகத்தில் அப்போ தான் சிரிப்பே வருது. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, நீ இனிமே உன்னோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத. இனிமே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்தை மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம காயத்ரிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு எதுவுமே புரியல. அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட முகத்தில் சிரிப்பை பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிரிப்பு எப்பவுமே உன் முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்லின்னு இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் வீட்டில் என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி செல்லினவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, செல்லியனை கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலையே படாத, நீயும் செல்லியனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி நம்ம அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, செல்லியனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிவங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ரூம்குள்ள போயிட்டு செல்லியனை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு பயங்கர கோவமா ஸ்னேகா கிட்ட போறாங்க. ஸ்னேகா கிட்ட போனது உடனே நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம ஸ்னேகா கிட்ட சொல்லவும் ஸ்னேகா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, இவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் நடந்துச்சா? இப்போ நீங்க எங்க போக போறீங்க, எங்க தங்க போறீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு ஸ்னேகா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் நான் கெடுக்கணும். இனிமே அந்த வீட்டில் இருக்கிற யாருமே சந்தோஷமாக இருக்கவே கூடாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் அவங்க பயந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கணும். அதனால தான் உன்கிட்ட வந்தேன். நான் எப்படியாவது உனக்கு சிவாவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்க ஆண்டி, உங்களவே வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அது நடக்கிற காரியமே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து நம்ம மகா வந்துட்டு, என்ன ஸ்னேகா, என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்றதுக்காக நீயும் என்ன இப்படி கேவலமாக பேசுகிறல்ல அப்படின்னு கேட்கவும், அப்படி இல்லாண்டி உங்களை யாருமே மதிக்காமல் உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? கண்டிப்பாக எனக்கு எப்படி சிவாவை கல்யாணம் நீங்கள் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, நீ கவலையே படாத, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக உனக்கும் என்னோட பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னை நம்புறியா இல்லையா? இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் ரொம்ப நாளாக இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் செஞ்சதா சரித்திரமே கிடையாது. உங்களை நம்பணுமா வேணாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு ஸ்னேகா, என்னை நம்பு. கண்டிப்பாக 100% நீ என்னை நம்பலாம். கண்டிப்பாக நான் உன்னை சிவா கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கையும் ஒரு சபதத்தையும் நம்ம ஸ்னேகாவும் அதுக்கப்புறம் நம்ம மகாவும் எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம செல்லியன் இருந்துட்டு அவங்க வீட்டில் போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம செல்லியனோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருடா, இத்தனை நாளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருந்தோம். அந்த காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதுடா. இனிமேல் எந்த பிரச்சனையும் என்னால் பார்க்க முடியாது. என்னைக்கு அந்த வீட்டுக்கு
பொண்ணு கேட்ட போனோமோ அந்த நாள்ல இருந்து உனக்கு கல்யாணம் ஆகிற நாள் வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம ஃபேஸ் பண்ணது, அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இனிமே எந்த பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது. அதனால தான் இந்த சம்மந்தம் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்கப்பா, எனக்கு காயத்ரினா எவ்வளோ பிடிக்கும், காயத்ரி எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும்லப்பா. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காகப்பா என்னையும் காயத்ரியும் சேர்த்து வைக்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? இனிமே எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அந்த மாறனும் சரி, எஸ்சிக்கும் சரி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இனிமே அவங்க எப்பவுமே வெளியே வரமாட்டாங்கப்பா. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. கவலைப்படாம என்னையும் காயத்ரியும் நீங்க சேர்த்து வைக்கலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம். இதை கேட்டு நம்ம செல்லியனோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருடா, உன்னோட சந்தோஷமும் உன்னோட நிம்மதியும் தான் நான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிடா உன்னை அந்த பொண்ணு கூட எங்களால் சேர்த்து வைக்க முடியும்? அது மட்டும் எங்களால் முடியாதுடா அப்படின்னு சொல்லவும், என்னென்னமோ பேசி நம்ம செல்லியனோட அப்பாவையும் அம்மாவையும் சம்மதிக்க வச்சிடுறாங்க நம்ம செல்லியன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னோட அப்பா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து நம்ம அன்னைக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க தம்பி, நான் நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமாக உட்காந்து, இங்கே பாருங்கள், காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு செலினோட அப்பாவும் அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்களாம். அதனால ஒரு முகூர்த்த நாளை பார்த்து நம்ம அன்னைக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காயத்ரி உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், நம்ம காயத்ரி வெக்கப்படுறதுலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் பைரவி, நீ காலண்டர் எடுத்துட்டு வரியா, நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பைரவி கிட்டே சொல்லவும், பைரவி இருந்துட்டு போய் காலண்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம அன்னபூர்ணி நல்ல நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கவும், நாளைக்கே நல்ல நாள் இருக்கே, நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காயத்ரி கிட்ட சொல்லவும், காயத்ரிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம சிந்து இருந்துட்டு, நாளைக்கே கல்யாணம்னா இது நம்ம செலியன் வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், கல்யாணத்தை ஆடம்பரமெல்லாம் பண்ணுறது கிடையாது. கோவிலில் வச்சு 2 பேருக்கும் தாலியை மட்டும் மாலையை மாற்றி தாலி கட்டிக்கிட்டால் மட்டும் போதும், வேறு எந்த ஆடம்பரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணி சொல்லவும், இதை கேட்ட உடனே காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தாம்மா, எனக்கும் கிராண்டெல்லாம் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்மா, எனக்கு செல்லியன் கூட கல்யாணம் நடந்தால் போதும், அவ்வளோதாம்மா, வேறு எந்த ஆசையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்பவே கோபமா ரொம்பவே சந்தோஷமா ரூம்குள்ளே போயிட்டு படுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நம்ம சிவா கிட்டையும் ஆறுமுகத்துக்கிட்டையும் கொடுத்துருக்காங்க நம்ம அன்னபூரணி. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரிக்கு புடவை ஜுவல்லர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர பொறுப்பை நம்ம பைரவி கிட்ட கொடுத்துருக்காங்க. பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் போய் நம்ம ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் நகை எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், சின்ன நீயும் வரையா கூட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, கூட யாருமே இல்லை, சிந்து என் கூட வந்தால் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல, அதனால தான் சிந்துவை வர சொன்னேன், கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி பைரவி, நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணியை உத்தரவு கொடுத்துட்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, அத்தை ரொம்ப ரொம்ப நன்றிங்க அத்தை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் உரிமை கொடுக்கறதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி வந்துட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டுக்கிட்டு காருக்குள்ளே உட்கார்றாங்க. இங்கே பாரு பைரவி, நீயும் நானும் எப்போ இப்படி சந்தோஷமாக காயத்ரி மாதிரியும் செல்லியன் மாதிரியும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ போகிறோன்னு தெரியல, அவங்க 2 பேருக்கு இடையில பெரிய யுகமே நடந்துருச்சு, அதே மாதிரி நம்மளுக்கு இடையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம 2 பேருமோ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, அந்த ஒரு விஷயம் மட்டும் எந்த காலத்துலேயும் நடக்கவே நடக்காது, உன்னை எனக்கு பிடிக்கவும் பிடிக்கல, உன்னை என்னோட புருஷனா ஏற்றுக்கவே முடியல என்னால், அப்படி இருக்கும்போது உன் கூட எப்படி என்னால் சேர்ந்து வாழ முடியும், அந்த நினைப்போடு நீ சுற்றிக்கிட்டு இருக்காத, அந்த நினைப்பை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு நீ பார்க்கப்போ சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பைரவி அதாவது ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே
மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து மேக்கப் பண்ணி ரெடி ஆயிட்டு காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்து, பைரவி, ஆறுமுகம் இவங்க 3 பேருமே போயிட்டு எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி கிட்ட, காயத்ரி கிட்டன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் புடவை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா, இங்க பாரு செல்லியா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திடுவேன். இது மட்டும் நீ மனசுல வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருப்பா, எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனை வந்தாலையும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செல்லியன் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி